இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரகன்யாவுக்கு பொங்கல், வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். இதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறோம் நாங்கள் கொஞ்சம். இன்றைக்கி வந்து வெயில் டைம்ன்றதுனால வந்து மோர் நீர் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் பாப்பா ரெடியாக இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. சூப்பராக இருந்தாங்க. சூப்பராக குட்டி தேவதையாக எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் தான். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமாக இருக்கிறதுனால நாங்கள் நீர் மோர் அன்னதானம் பண்ணலான் இருக்கோம். அதனால் இன்றைக்கி வீடியோ வந்து நாளைக்கு தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும், சண்டே. நான் வந்து இன்றைக்கி வந்து எஸ்டர்டே வீடியோவும் இன்றைக்கி டுடேயில் இந்த ட்ரெஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இது மட்டும் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள். நாளைக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணது. ஏன்னா நான் டெய்லி வந்து 12:45க்கெலாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். அதனால் என்னால் இப்போ இதுக்கப்புறமா பண்ணக்கூடியது வந்து நான் நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியும். அதனால் என்னோடய குழந்தைக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸையும் கொடுங்க. நோய் நொடி இல்லாத அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஆளாகணும், பெரிய ஆளாக வரணும்னு உங்கள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸு. திரும்புங்க. பூ வச்சுட்டாங்க, நல்லாயிருக்கு. திரும்புங்க. இப்போ அவ்வளோதான். எங்கள் பாப்பாவோட பேர் வந்து பிரகன்யா. உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்டில் தெரிவிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஃப்ரைடே வந்து நான் சென்னையிலேருந்து வந்தப்போ சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி சாட்டர்டே 16th வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் வீடியோ. நாளைக்கு டுமாரோ தான் நான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான். இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து மார்ச் 16th வந்து பர்த்டே. அதனால் பர்த்டே ட்ரெஸ் நாங்கள் பாடி சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம் ட்ரெஸ் பார்க்க. இந்த பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக சூப்பராக இருக்கும். புக் பண்ணிக்கலாம். சேர் போட்டு உட்காந்துருச்சு. வந்த ஒரு ரவுண்டுக்கே டயர்ட் ஆகிட்டாங்க. சேர் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனே தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. இது நல்லா இருக்குல்ல? இல்லை வேறு எதுனா எடுக்கலாமா? இதுவா? இவன் எதனா ஒன்று கேட்டுகிட்டே இருப்பான். ஆனால் காஸ்ட்டாக தான் கேட்பான். அவளுக்கு பிடிக்கிறது எல்லாமே 2000 ரூபா ட்ரெஸ் தான் பிடிக்கும். இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. எது எடுக்கிறதுனே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி வந்துட்டோம். எனக்கு எடுக்க கூட இவ்வளோ டைம் எடுக்க மாட்டேன். அப்புறம் டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி சாப்பிட வந்துட்டோம். ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டு 9th ஃப்ளோரில் இருக்குது. ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டு சரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஃப்ரைடு சிக்கன் பாப்கார்ன் ஒன்று, நார்மல் 65 ஒன்று வாங்கிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகே பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆவரேஜாக தான் இருந்தது, 95 ருபீஸ்க்கு. ஸோ ஓகே தான். லாஸ்ட் டைம் போனப்போ நல்லா இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. சரி சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி டெசர்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் அப்புறமா பெப்சி வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே பாய் சொல்லிவிட்டு வந்துட்டோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப்பில் வந்து டீ குடிக்கலான்னு நிறுத்தணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ட்ராவல்ஸ்லேருந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முழிச்சிட்டே இருந்தார். சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு வந்து அந்த ட்ராவல்ஸ்க்கு அவர் கால் பண்ணி வெயிட் பண்ண சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரை நாங்கள் ட்ராப் பண்ணோம். சரி ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ணோம். இது அன்டைமாக இருந்தால் நாங்கள் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். சரி ஒரு 7 o'clock 7:30 தான் இருக்கும். சரி ஓகே ட்ராப் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணோம். அந்த பஸ் டிரைவரே வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் போனார். அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தாரா அந்த டைமில் வந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள்.
இப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் தான் அவங்க போயிட்டாங்க. சொல்கிறாங்களா? ஆமாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ண வேணாம். யாராவது நீங்கள் வந்து ட்ராவல்ஸில் பஸ்ஸில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அவங்க எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் குயிக்காக போயிட்டு சாப்பிட்டுட்டோ ரெஸ்ட் ரூம் போயிட்டோ சீக்கிரமாக குயிக்காக வந்து போங்க. இப்போ பாருங்கள், அவர் வந்து ஹிந்திக்காரர் தானே, ஹிந்தி தானே பேசுகிறாரு. ஆமாம், ஹிந்திக்காரு. அவருடைய திங்ஸ்லாம் அந்த பஸ்ஸில் விட்டுட்டு மிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கூட வந்து சில டைமில் கிடைக்காம இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். கேர்ஃபுல்லாக போங்க எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 9:30 வந்துட்டோம். நைட் டின்னர். எங்கள் அம்மா வீட்டில் நைட்டு டின்னருக்கு முட்டை தொக்கு, அதுக்கடுத்து சாதம், ஏதோ குழம்பு அங்கே இருக்கா. அதுக்கப்புறம் நான் வரும்போதே வந்து மீன் குழம்பு எடுத்துன்னு வந்ததுனால இப்போ அந்த மீன் குழம்பை எங்கள் பாப்பா சூடு பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் தானே, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? சாப்பிட வந்தீங்களா? சென்னையிலேருந்து வேலூருக்கு சாப்பிட வந்தீங்களா? பார்த்தியா, அங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காதோ. பர்த்டே இல்லை, நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம் இல்லைம்மா. கீழே வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, பாய், குட் நைட். இதோட கண்டினியூட்டி நாளைக்கு மீதி இருக்க வீடியோ நாளைக்கு செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வரும். நான் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுவேனா இல்லை நாளான்னைக்கு அப்லோட் பண்ணுவேனான்னு தெரியல. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க.